ரொம்ப அழகான இந்த பயணம். இந்த பயணத்துல வந்து நீங்க விஜயகாந்த் சார் கூட எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து அவர் அறிமுகமானதுக்கு அப்புறம் அவர வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கினது எஸ்ஏசி சார். இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இவரை நான் மீட் பண்ணேன். நான் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு, அப்போ இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாயினி ஸ்டுடியோவில் நானும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் ஒருத்தர் அப்படி போகிறாருங்க, கிராஸ் பண்ணி போகிறாரு. விஜயகாந்த் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்குலாம் தெரியல. இந்த ஹீரோங்கள்லாம் ஒரே நேரத்தில் 10 பேர் அடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் படம் எடுக்கிறோம்ல, உண்மையிலே அடிப்பார் 10 பேரை. அப்படி போகும்போது அந்த அப்படி திரும்பி பார்த்துட்டு போதான் அந்த கண்ணு பவர்ஃபுல்லான ஐஸ் சார். அவர் அஸ்டண்டாட்டை புட்றா, அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி புட்றா அப்படின்னு. அவரும் மதுரைக்காரர் தானே, எல்லாருக்குமே இந்த இது இருக்கும்ல. என்ன சார், யார் சார் நீங்கள்? இல்லை, நான் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன், அதுக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னே தெரியாது எனக்கு. இல்லை, உங்களை பார்த்தா என் கேரக்டர் கரெக்டாக இருக்குது, நடிக்கிறீங்களா அப்படின்னு. கதை சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டார். டி நகரில் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன 10க்கு 10 ரூமில் இருக்கார். அப்படி சந்தித்து அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தா கூட, எப்படி நான் எத்தனை இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சாலும் குகநாதன் சாரை குருன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி 2வது படம் தான் நான் பண்ணேன். நியாயமாக பார்த்தா முதல் படம் பண்ணவங்க தானே குருன்னு சொல்லணும். இன்று வரை அவர் குருன்னு சொல்கிறது என்ன தான்.